தமிழகத்தில் 31,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. சென்னையில் நடந்த விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அனைத்து துறை திட்டங்களும் அனைவருக்கும் சென்று சேரும்படி செயல்பட்டு வருகிறோம். திட்டங்கள் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழக மக்கள் தமிழ் மொழி கலாச்சாரம் எப்போதும் சிறப்பு வாய்ந்தது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாரதியின் பாடலை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பெருமிதம். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இம்பா தேனமந்து பாய்து காதினிலே. இந்திய வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு அளப்பரியது என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழை இந்திக்கு இணையாக அலுவல் மொழியாக அறிவிக்குமாறு பிரதமர் மோடிக்கு கோரிக்கை. நீட் விலக்கு மசோதா, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, கச்சத்தீவு மீட்பு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் மோடி முன்னிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தின் உள்கட்டமைப்புக்கு மிக முக்கியமான நாள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. சென்னை வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்தில் ஆளுநர் RN ரவி, அமைச்சர் துரைமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வரவேற்பு. அடையாறு INS கடற்படை தளத்தில் பிரதமர் மோடியை வரவேற்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்பு. வாகனத்தில் நின்றபடி தொண்டர்களை பார்த்து கையசைத்தார் பிரதமர் மோடி. வழிநெடுகிலும் பாஜக, திமுக தொண்டர்கள் திரண்டு வரவேற்பு. பிரதமர் மோடி பங்கேற்ற விழாவில் திமுக, பாஜக தொண்டர்கள் போட்டி கோஷம். நேரு உள் விளையாட்டு அரங்கில் பரபரப்பு. பிரதமர் மோடியிடம் தமிழகம் நலன் சார்ந்த 4 கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். திமுக, காங்கிரஸ் கூட்டணியில் எந்தவிதமான உரசலும் இல்லை. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் உறுதி. விசா முறைகேடு வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய இடைக்கால தடை. மே 30 வரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தது CBI சிறப்பு நீதிமன்றம். குடும்ப அரசியல் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய எதிரி. ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி திட்டவட்டம். அரிசி கடத்தலை தடுக்க அண்டை மாநில அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்ற உத்தரவு. உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். பழவேற்காடு மீனவர்கள் 4வது நாளாக போராட்டம். அதானி துறைமுகத்தில் பணியாற்றுவோருக்கு ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் வழங்க கோரிக்கை. ராமேஸ்வரம் மீனவ பெண் கொலை வழக்கில் அடகு கடையில் விசாரணை. வடமாநில தொழிலாளர்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் நடவடிக்கை. பாலியல் வழக்கில் நடிகர் திலீப்பின் ஜாமீன் ரத்து செய்ய கோரி மனு. கேரள நீதிமன்றத்தில் வரும் 31ஆம் தேதி விசாரணை. தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்த நடிகை. மேற்கு வங்கத்தில் அதிர்ச்சி சம்பவம். நடிகர் கமல் நடிப்பில் வெளியாக உள்ள விக்ரம் படத்தை இணையதளத்தில் வெளியிட தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் வலியுறுத்தல்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை, வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.